ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஏ கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எறா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எடுத்திருக்க எறா அளவுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்த பிறகு நமக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட் நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். இது வீட்டிலையே வறுத்து அரைச்சது. இது இந்த சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த டிஷ்க்கு தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதனால் சால்ட்டே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக கலர் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதும் உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊறினா போதும். இது கூடவே பச்சை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்போ நான் எடுத்திருக்க எறா அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம நல்லா கலந்து ஊற வச்சுருக்க எறா கருவேப்பிலையோடு சேர்த்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றவே தேவையில்லை. எறா வதங்கும் போது அதுலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இது குக் ஆனால் போதும். ரொம்ப நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்கள், வதங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் வந்துட்டே இருக்குது எறால இருந்து. இந்த சிம்பிள் மசாலாலாம் யூஸ் பண்ணி நம்ம 2 விதமாக ப்ரான் ஃப்ரை செய்யலாம். 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். இப்படியே நம்ம எதுவுமே சேர்க்காம இதையே நம்ம லாஸ்ட்டாக ட்ரையாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ப்ரான்லேருந்தே பிரிஞ்சு வந்த தண்ணியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுவே போதும் ப்ரான் வேகிறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து பண்ணுறது. அதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது எந்த ஸ்டேஜில் எப்படி சேர்த்து பண்ணணுன்றது சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை ரெடி. இது முட்டை சேர்க்காமல் செய்கிற ஃப்ரை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ப்ரான் ஃப்ரை ரெடி. இப்போ முட்டை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சமாக ப்ரான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முட்டை சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு முட்டைன்றது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ப்ரானுக்கு ரொம்ப அதிகம் தான். நீங்கள் 1/4 கிலோ ப்ரானுக்கு ஒரு முட்டை சேர்த்திங்கன்னா அதுவே போதுமானது. அந்த ஸ்டேஜில் தான் தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முட்டையை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து ட்ரை ஆகி வர வரைக்கும் நீங்கள் கிளறினீங்கன்னா இந்த ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடும். முட்டை சேர்த்து சாப்பிட பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இந்த முட்டை மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இப்போ முட்டை சேர்த்து பண்ணுற ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சிம்பிளான மசாலாஸ் வச்சு 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.